நம்மளால மறுக்கவே முடியாத சில பரிணாம வளர்ச்சிகளை ஆதாரத்தோட பார்ப்போம். மூட்டை பூச்சின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை இங்கிலீஷ்ல பெட் பக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட தாக்குதல் ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஒரு காலத்துல. அது எப்படின்னா, என்ன பண்ணும்னா, நாம படுக்கிற நம்மளோட பெட் இருக்கு இல்லையா? அதுல தான் அது உயிர் வாழும். அங்க இருந்துகிட்டு நாம போய் அது மேல படுத்தோனே, நம்ம உடம்புல வந்து கடிச்சு, கொசு எப்படி நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை எடுக்குதோ, அதே மாரி ரத்தத்தை குடிச்சு தான் அது உயிர் வாழும். இந்த பூச்சிகளோட தாக்குதல் ரொம்ப அதிகமா இருந்ததுனால, இதுலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக 1940லேருந்து 1950 வரைக்கும் அதுக்கு எதிரான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்த தயாரிக்கிறாங்க. அதுக்கு பேர் DDT அப்படின்ற பூச்சிக்கொல்லி மருந்து. அதை தொடர்ச்சியா பயன்படுத்த ஆரம்பத்துல இந்த பூச்சிகளோட எண்ணிக்கை கட்டுப்படுது. அது மனிதர்கள கடிக்கிறது குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாரி தெரிஞ்சிருக்கு. ஆனா கொஞ்ச காலம் போனதுக்கப்புறம் 1960க்கு அப்புறம் என்னதான் இந்த மூட்டை பூச்சி மேல இந்த பூச்சி மருந்து அடிச்சாலும் அதால அது கட்டுப்படவே இல்ல. அப்படி ஏன் அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூட்டை பூச்சிகள்லாம் கலெக்ட் பண்ணி ஆய்வு பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த மருந்துகள யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த மூட்டை பூச்சி எப்படி இருந்துச்சோ, அதிலிருந்து பல மடங்கு அது மாறி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதுவும் அதோட உடல்ல எவ்வளவு மைனூட்டான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்து விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுறாங்க. என்னெல்லாம் நடந்துச்சுன்னா, பொதுவா பூச்சிகளுக்கு நமக்கு உடம்புக்குள்ள எலும்பு இருக்குல்ல, அதே மாரி பூச்சிகளுக்கு எக்ஸோஸ்கெலட்டன்னு சொல்லுவோம். உடம்புக்கு வெளியில தான் எலும்பு இருக்கும். எலும்பு சட்டகம்னு சொல்லுவோம். புற எலும்பு சட்டகம்னு சொல்லுவோம். அது வெளில தான் இருக்கும். அதனால தான் பூச்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளோ பேருக்கு இருந்தாலும் ஒண்ணும் ஆகாது, உடையாது. அந்த எக்ஸோஸ்கெலட்டன் ஏற்கனவே இருந்ததை விட இந்த மூட்டை பூச்சிகளுக்கு இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு. ஏன்னா, அந்த DDTயோட அந்த விஷத்தன்மை அந்த பூச்சி மருந்து உடம்புக்குள்ள போகிறத தடுக்கணுன்றதுக்காக இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கு ஆரம்பத்துல இருந்ததை விட. அதே மாரி அதோட உடம்புக்குள்ள உள்ள நர்வ் செல்ஸ், நரம்பு செல்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இன்னும் அதிக மீள்தன்மை உடையதா மாறி இருந்திருக்கு. ஏன்னா, அதுங்க அந்த பூச்சியோட அந்த DDT போயிட்டு அந்த பூச்சி மருந்து அந்த பூச்சியோட நரம்பு செல்கள் தான் அதிகமா தாக்கியிருக்கு. அதனால அதுங்க மீள்தன்மை உடையதா மாறி இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த DDTயோட அந்த பூச்சி மருந்துக்கு அதோட அந்த விஷத்தன்மைக்கு எதிரான என்சைம்ஸ் எல்லாம் அதால தாக்கப்பட்டாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரியான என்சைம்ஸ் எல்லாம் இந்த பூச்சியோட உடம்புல இயல்பாகவே சுரக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதுலேருந்து மூட்டை பூச்சி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுலேருந்து வெளிப்புற காரணிலேருந்து அது மேலே ஒரு தாக்குதல் நிகழுது. அதாவது நம்ம DDTயை பயன்படுத்துகிறோம். அந்த DDTயால முதல்ல அது பாதிக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் உயிர் பழிச்ச பூச்சிகள் எல்லாம் அந்த DDTக்கு எதிரான அதோட உடல் தன்மையை எதிரானதா மாற்றிக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மிகப்பெரிய ஒரு மியூட்டேஷன் இது. அதுக்கப்புறமா என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சுன்னா, ஆரம்ப காலத்தில் அந்த காலகட்டத்தில் நியூயார்க்கில் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு அது எதிர்ப்பு தன்மையோடு இருந்துச்சோ அதை விட இன்னும் பல மடங்கு கிட்டத்தட்ட 250 முறை இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த மூட்டை பூச்சி மாறிடுச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் DDT ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை நிறுத்திட்டு இன்னும் வேறு வகையான இப்போ 250 முறை ஸ்ட்ராங்காக மாறிட்டுல இந்த பூச்சி, இதை கொள்றதுக்கு வேறு வகையான பூச்சி மருந்துகளை உருவாக்க வேண்டிய தேவை அங்கே ஏற்பட்டுருச்சு.